கேட்டு சொல்லும். நான் உனக்கு தான் கஷ்டப்படுவேன், ஒருபோதும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் சொல்லுவாங்க. அவளை என்னோட ஒரு பெண் தானே, அதனால அவகிட்ட நாத்துக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நான் தனியா பேசிட்டு வரேங்க. அப்படியா? நான் சொல்றேன், இப்படிப்பட்ட தங்க குணம் வருமா? இப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா? இப்பதான் சரியா சொல்லிருக்கேன். இந்த மரம் உனக்கு கிடைக்குமா? இழிச்சு வரைய பாருங்க எப்படி சொல்ற பத்தியா? அவன் கிடைக்கிறா பாரு. சரிங்க, அப்படிதான் பேசுறேன். இனிமேல் அவனுக்கு தங்கியே கிடையாது. பாருங்க, நான் பஞ்சல இருக்கிறேன். 18 48 சிகரெட் வாங்கிட்டு வா. சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். முத்தழகி அண்ணன் யார் எவரு? ஏன் நாத்தனாரு அப்படிலாம் சொல்ல செய்ய மாட்டோமா? பாவம் சின்ன பொண்ணு, ஒண்ணும் தெரியாம பேசுறா. இதுவே அவளுடைய அம்மா இருந்தா இப்படி தவறா ஒரு வார்த்தை பேசினா அடிப்பாங்களா என்ன? குழந்தைக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி பேசிட்டு வரேன். முத்தழகி அண்ணா அடிச்சாரா? படிக்குதா? எல்லாம் உன்னாலதான், என் கிட்ட வராது. நான் எப்படி பண்ணேன்? அன்னின்னு ஒரு வார்த்தை கூட அடிச்சிருப்பாரா? ஏன் அண்ணன் சொன்னா குறைஞ்சா போயிட போறேன்? முடியாது. சரி, அதெல்லாம் போகட்டும். அந்த சேர்ல நீ உட்காரு. இது நல்ல பிள்ளை கேக்குது. சொன்ன உடனே சொன்ன பேச்சு கேக்குது. என் செல்லம், என் பலாக்கு. முத்தழகி, ஆமா, ஒரே ஒரு வார்த்தை ஆசையா இந்த அண்ணியை பார்த்து அண்ணின்னு சொல்லுமா? பண்ணி பாருடா, நான் கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றாளே. சொல்லு. ஆன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? மத்த இடத்துல போய் சொல்றான்னு. உன்ன மாதிரி நான் கிடையாது. இல்லாமா மேடம் மேல வந்து ஆனா சொல்ல மாட்டா, பின்னாடி போனா ஆன்றாள். எப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டியா? சரி, இறுதியா கேக்குறேன், ஒரே ஒரு வார்த்தை அன்பு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? போகட்டுமா?
யாருக்கு தைரியம்? அண்ணன் சொல்ல சொன்னா சொல்ல மாட்டேன். சரி விடு, அண்ணன் கூட சொல்ல வேணாம்டா. இவன் அண்ணன் என்ன சொல்ல வேணாம். நான் இந்த அரண்மனைக்கு வந்தேன், நாட்டியம் அண்ணன். நான் பரிசு கேட்டனா இல்ல புடுன்னு சொன்னா எனக்கு பரிசு குடுத்தாலும் குட்டேன். சரி பட்டம் குத்த போயிரு. என்ன சொன்ன நீ? எப்படியா அவ சொன்னா? நான் சொல்ல, அவ சொன்னா. அது சொன்னா அவதான் சொன்னா. நான் வந்தது வளர்த்துமா என்ன பார்த்து தாசி பேசி எப்படி என்றாலே எப்படியாளா பார்த்து எப்படியான்னு சொல்லிக்கிறிய? தெய்வம் தெய்வம். அது மட்டுமா? நான் யார் தெரியுமா? நான் தாசி தான், நான் பேசிட்டான், நான் எப்படியாத்தான். அது மட்டுமா? நான் நான் தாசிதான், நான் பேசிதான், நான் தெவடியாதான். நான் தாசியா இருந்தா உனக்குன்னா, நான் தெவடியா வந்தா உனக்குன்னா, நான் பேசி இருந்தா உனக்குன்னா உன்னை கேட்டனா சொல்லாமா? தகுமா? தாய் தரலாமா? ஒருத்தவங்க யாரு என்னன்னு தெரியாமலே அவங்கள பார்த்து தவிர பேசலாமா? ஒரு பொம்பளை நல்லவளா வாழ்த்த சமுதாயம் தான் காரணம், கெட்டவளா வாழ்த்த சமுதாயம் காரணம். என்ன சிரிப்பு எங்க இருந்து அது மட்டுமா? இறுதியா கேக்குறேன், அண்ணன் சொல்ல முடியுமா முடியாதா? நான் உறுதியா சொல்றேன், என்னால சொல்ல முடியாது. இதே பண்ணாலும் சொல்ல முடியாதா? முடியாது. என்ன அண்ணன் சொல்லாததுக்கு நீ அந்த அரண்மனையில் இருக்கணும். உனக்கு என்ன இங்க வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு ஒரு வேலையுமே கிடையாது. சொல்லி மினுக்குறியா வாங்கி கொடுத்தான். எவண்டி வாங்கி கொடுத்தாங்க? தாய் தந்தையா? எப்படி சம்பாதிச்சாங்க? நீ சம்பாதிச்சா? அப்பா சம்பாதிச்சானா? அக்கா சம்பாதிச்சாலா? சித்தா சம்பாதிச்சாலா? பெரியத்தா சம்பாதிச்சாலா? எவன் சம்பாதிச்சா? என் கஷ்டம், என் முந்தானி கஷ்டம். நீ நைட்லாம் நான் தேயாத குறையா தேய்ச்சி அலையாத குறையா அலைஞ்சி பிடிச்சாலும் புள்ளியாம பிடிச்சிக்கிறேன். யாரால? யார் கஷ்டீங்க? அது மட்டுமா? இதுக்கப்புறம் அந்த நகை கழுட்ட முடியாது சொன்ன உங்க அம்மால ஓடுருவே. நீ அம்மா காத்தி பட்டாடி கரையாதோ கற்பூரம்
அப்படியே தடவு அப்படியே தடவு. வீந்து அவன் பாவாடை உள்ள கை விட்டான் பாத்தியா? வெறும் துணி கந்துடாடி. பாவண்டா மேல அழுக்காயிடுச்சுடா. அப்படியே தடவு. தாசாகணும் துணி உள்ள கை விடுறான்பா பையன். கை குடுறா வாடா. கை குடுறா. அதான் புடிய. அது எட்டாதே. எட்டாதா? இதான் எட்டு. நீட்டாடா. இன்னும் நல்லா புடிடா. ஆமா. வலிக்குதுடா. வா. வலிக்குது. வா. வா. புடுறா. ஆமா. எப்படியா ஒய்ங்கதான் பிடிச்சி யாராண்டி? மோனை கொடுக்குறேடா. ஆமாம்மா. மோனை தாங்காது. பரவாயில்ல. நல்லா புடி வைக்க டைட்டா புடி. ஊத்துற பார்த்தா விட பையன். மாட்டோமா? கை குடுறா. ஆமா இது எடுத்து போ. இது எடுத்து போயிட்டு அம்மா மரங்கள புது பேர் அடி பேர் அடியிலையா வைக்கும்? புது பீரோல அடியில பாத்துக்கு சரியா நகலாம் கைட்டேன் என்னது இது என்னது இது தெரியல. உனக்கு தான் தெரியல. வா பொம்பளையா பிறந்ததுன்னு தெரியலாமா? இதெல்லாம் எங்க போய் அடிச்சு நான் எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னத்துக்கு அது ஜவுரி முடி. இதோட ஜவுரி முடியா? ஏக்கா இது ஜவுரி முடியா? இது பாரு ஜவுரி முடியா? இது ஜவுரி முடியா? இஸ்து பார்க்கலாம். என் தாத்தா விட்டு இது போட மானத்துல வர போட ஜாலியா இருக்கு போமான். என்னத்துக்கு அது கோட்டா பின்னாடி கூட்டு போனாங்க. என்னதான் பண்றானே தெரியல. சரிடா ஒரு பொம்பளையா பிறந்தா வாய் அடக்கணும். வாய் அடக்குறா இவா இல்ல இவ வாய் பண்ற 3 நாள் ஆர்த்தி கிடையாது. வாய் மாட்டா அர்த்தருவாவோ. அது மட்டுமா இந்த நிலைமைக்கு காரணம் ஜவுரியா மேடம். ஜவுரியா மேடம். கோட்டா பின்னாடி போய். ஆள் யாரும் கிடைக்கலையா? வெறி எடுத்துச்சா? எங்கன்னா தலையில போட்டு ஆபரேஷன் பண்றது பண்ணாலா இல்லையா? தான் பண்ணலாம் அண்ணின்னு சொல்ல மாட்டா. போடு ஏய் உனக்கு நல்ல சவருமா? வராது. உனக்கு நல்ல சவருமா? நீ சீக்கிரமா செத்துரு விட. உன்னை சாவ சொல்றேன். நான் வாழணுமா? ராஜா ஐயோ அதை அடிச்சு உள்ள தள்ளாதம்மா. அதை காட்டிதான் ஓனர் ஆண்ட ஒரு 10,000 ரூபாய் கேட்டுக்கிறேன். ஏய் இங்க வா. போடு 1000 தான் அவ தேவடி ஆளா இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் ஒன்னும் தாலி கட்டினானா இல்லையா? யாரு அவ செவடியாடா? வாயில என் கோல விட்டா அழகிறியா எங்கடா? 1000 தான் தாலி கட்டாளா? 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டாளா? வேலைக்கிட்டு வைப்பாங்க. மாடி இப்பதான் நான் நீ இந்த மாதிரி பேசணும் நீ கிடுவேன். நான் இன்னைக்கு நான் விட்டுட்டு போய்க்கிறேன். சீசிங்க அடிப்பீங்க. ராணி தேவையா சீரிக்க ஜன்மம் கடவுளே. என்ன பேன் கடிக்குதா? சிரிக்கிறடாவா? ஆட்ட ஆட வந்தவ தானே அவா.
முள்ளு கட்டு அது ஒண்ணும் இல்லம்மா. நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஏன் அவளை ஆண்ட உதவாங்கி சாவ போறேன்? காசா பணமா? ஆ சொல்லு. உச்சில பக்கம் பதில உச்சில பக்கறீங்க. சீக்கிரமா வரமா, சீக்கிரமா வாடா பக்கறப்போ. ஆ நீ இந்த மாதிரி ஆ சொல்ல. அவன் சொல்ல மாட்டாடா. ஐயோ அது அண்ணே பண்ணி செருப்பு அவளை வாயில வச்சு தேய்ச்சா கூட வராது. வராது. அவ சொல்ல தேவைடா. துணிக்கு அந்த வெளியே வந்துச்சு. என்னடா யாரோ நான் இழுப்பிட்டுக்கிறேன். நீ தானே பொட்டே. சரிடா. ஏய் இங்க வா. இனிமே கார் தெரியுமா எனக்கு? மாமா உசாரையா உசாரையா இறங்க. ஆமா இது யாரு தெரியுதா? இன்னாட்டில வரச்சு ஆணவத்தோட பேசுவாளே இவள். பேசினலா? டேய் டேய் அது யாரு? இருளிசி அவளை பத்த பேசுறா. இளவரசி கை கட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு. ஐயோ ஐயோ. யாரு? இளவரசி வெளிநாட்டு காலால வர்ற நீங்க இருவரும் யாரு? கை கட்டுறாங்கல்ல. காலால வர்ற வேலையை கருத்தால செய்யக்கூடியவங்க. ஏய் வேலைக்கார பையன் உட்காரு. முட்டி போடு. நல்லா முட்டி போடு. ஏசப்பா பிதாக்கள் கோட்டைக்குள்ளே அவை இறக்குகிறது. அதெல்லாம் அப்போ இப்ப வெளியே அவன் சோப்பு டப்பா தாங்க. அவன் வேலைக்கு போக மாட்டான். ஏய் மாபெரும் முடிச்சூட்டு விழாவிலே என்ன கண்ணு ஊட்டி ஊட்டி காட்டுற போட்டா டேய் 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 காக்கா வடக்கு ரகத்த முகா யார் தெரியுதா இவள்? உன்னுடைய தங்கச்சி. ஏய் தங்கை எனக்கு அந்தரங்க காதலி இவள் தான். என்னது உன்னுடைய காதலியா? அட சதிகார பாவி, அட மோசக்கார பாவி, இப்போதே இந்த உண்மையை என்னுடைய அண்ணன் அடே அம்மால ஓட வாட அம்மால ஒய் நெறி மூஞ்சி தொட்டு பாக்கணும். போடுறா அவளை. தொடு பா பா தொடு வாமா. ஒரு கோழியாட்ட தான் 1050 ரூபாய். ஏய் அது மட்டுமா? என்ன சொன்ன அன்னைக்கு? என்ன சொன்ன? புக்கு எடுத்து பார்க்கணுமா என்ன சொன்னா தெரியல. அன்று மாபெரும் சபையில எத்தனையோ பேருக்கு சபையில என்னுடைய அந்தரங்க காதலை பார்த்து அயல் அடித்து வந்தவன் கூலிக்காரன் பிச்சைக்காரன் சொன்னேன். அது மட்டுமா
என்னடா சொன்னா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாளா வாங்குறாளா அதை நெத்தியில வைக்கிறாளா பூஜை இலையில வணங்குவதற்காக வைக்கிறாள் சரி 5 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறாளா வாங்குறாங்களா அதை வாயல் படிக்கு வெளியே விடுறாளா அது என்ன சொன்னா அந்த செருப்புக்கு சமம் என்று என்ன சொல்லிவிட்டாள் அடி பொறம்போக்கு அன்னைக்கு என்னுடைய கணவரை பார்த்து செருப்புன்னு சொன்னியே அந்த செருப்போட சிறப்பு இப்ப பாத்தியா புறம்போக்கு தானமாவா பொறம்போக்குடாவே அவளா புறம்போக்கு பொறம்போக்கு பொண்ணு ஏத்த பொண்ணு நீ தனி புறம்போக்கு நீ புறம்போக்கா இருக்க எனக்கு இந்த புறம்போக்கே இந்த நாட்டு தெரித்துங்க நான் அரண்மனை போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கேன் வரீங்களா எனக்கு எரிக்கடா ரிச்சாவிலே எத்தனை பேர் நாளை இந்த அருமையான நேரத்திலே பூண்டி நகரை சேர்ந்த புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய 6 பேர்